ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆர் கோபி. வருகின்ற 2025 பொங்கலுக்கு விடாமுயற்சி திரைப்படம் அஜித்குமார் அவர்களின் விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல அஜித்குமார் அவர்களுடன் த்ரிஷா அவங்க இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ஸோ எப்படா அஜித்குமாரோட படம் வரும்னு சொல்லிட்டு 1 இயரா தல ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா அது மட்டும் இல்ல, த்ரிஷா அவர்கள் எக்ஸ் தளத்துல ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அஜித்குமார் மற்றும் த்ரிஷா அவங்க என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க, எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பார்த்துட்டு த்ரிஷா அவர்கள் எக்ஸ் தளத்துல அஜித்குமார் பத்தி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். முதலாவதாக 11 பிப்ரவரி 2005 என் லிங்குசாமி இயக்கத்தில் வெளிவந்த ஜி அப்படிங்கிற திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அஜித்குமாருடன் த்ரிஷா அவங்க இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் அப்ப பெருசா வெற்றி அடையல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த திரைப்படம் ஒரு ஃபிளாப் அப்படின்னு சொல்லலாம். 20 ஜூலை 2007 ஏஎல் விஜய் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த கிரீடம் திரைப்படத்துல அஜித்குமார், த்ரிஷா, அஜய், விவேக், சந்தானம் மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் 1989 மலையாளத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்தினுடைய ரீமேக் ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த அஜித்குமார் நடிச்ச இந்த தமிழ் திரைப்படம், அதாவது இந்த கிரீடம் திரைப்படம் தெலுங்குல பூர்ணா மார்க்கெட் அப்படிங்கிற பெயர்ல ரீமேக் செய்யப்பட்டிருக்கு. மூன்றாவதாக 31 ஆகஸ்ட் 2011 அஜித்குமாரின் 50வது திரைப்படம் பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்களின் இயக்கத்துல மங்காத்தா அப்படிங்கிற திரைப்படத்துல அஜித்குமாருடன் த்ரிஷா அவங்க இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த திரைப்படம் பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 24 கோடி. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல 68 இருந்து 100 கோடி வரைக்கும் வசூல் செய்யப்பட்டிருக்கு. இந்த திரைப்படமானது மும்பை மற்றும் பாங்காக்கில் அதிகமா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த திரைப்படம் அப்போ ரிலீஸ் ஆன எந்திரன் திரைப்படத்திற்கு 2வதாக பிக்கஸ்ட் ஓப்பனிங் தமிழ் படமாக அமைஞ்சிருக்கு. 4வதாக 5 பிப்ரவரி 2015 கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த என்னை அறிந்தால் அப்படிங்கிற திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அஜித்குமார், த்ரிஷா, அனுஷ்கா செட்டி, அருண் விஜய் மற்றும் பார்வதி நாயர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் 50 கோடி. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 70 கோடி வரைக்கும் வசூல் செய்யப்பட்டிருக்கு. இந்த திரைப்படம் 3 விருதுகளை பெற்றிருக்கு. முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா பிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் அப்படிங்கிற விருதுல பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களுக்கு சிறந்த நடிகர் அப்படிங்கிற விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா 5வது தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது விழாவில் இந்த திரைப்படம் விருது பெற்றிருக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா IBN லைவ் அவார்ட்ஸ்லயும் இந்த விருது பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. 5வது திரைப்படமான வருகின்ற ஜனவரி 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக உள்ள மகிழ் திருமேனி அவர்களுடைய இயக்கத்துல விடாமுயற்சி அப்படிங்கிற திரைப்படத்துல அஜித்குமார், த்ரிஷா, அர்ஜுன் சர்ஜா மற்றும் பாத்தீங்கன்னா ஆரோ மற்றும் பல நடிகர்களை இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் 1997 வெளிவந்த ஜொனாதன் மோஸ்டோ அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த பிரைக்டோன் அப்படிங்கிற அமெரிக்க திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அஜித்குமார் அவர்களின் திரைப்படம் 62வது திரைப்படம் இது. இந்த 62வது திரைப்படத்தை முதலாவதாக விக்னேஷ் சிவன் அவர்கள் தான் எடுக்கிறதா இருந்திருக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணமாக பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. அந்த திரைப்படம் விடாமுயற்சி அப்படிங்கிற திரைப்படம் வருகின்ற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக உள்ளது. கண்டிப்பா ஒரு வருஷம் எல்லாரும் அஜித்தோட திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா அவளோடு ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. கண்டிப்பா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா நடிகை த்ரிஷா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. அந்த எக்ஸ் தளத்துல ஒரு 2 போட்டோ பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதாவது அஜித்குமார் அவர்களோட கையை பிடிச்சிக்கிட்டு போற மாதிரியான போட்டோ போட்டிருக்காங்க. அதுல ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா இருக்காங்க. அஜித்குமார் அவர்கள் கோட் ஷர்ட்டோட இருக்காங்க. த்ரிஷா அவர்கள் சாரி கட்டியிருக்காங்க. அப்படிதான் இந்த புகைப்படம் பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கமிங் ஜூன் #விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 புகைப்படங்களை தன்னுடைய எக்ஸ் தளத்துல த்ரிஷா அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை அஜித்குமார் ரசிகர்கள் மிகவும் ஆர்வமாக பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. ஆனா ரொம்ப சேஃபா போய் பாருங்க. யாரும் கூட்ட நெரிசல்ல எங்கேயும் மாட்டிக்க வேண்டாம்.
ரொம்ப சேஃபா போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய குடும்பத்தை முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி தான் அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் இருக்கீங்க. ஸோ ரொம்ப கவனமா படத்தை போய் என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு வாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு போயிட்டாரு. இன்னும் ஒரு சில படங்கள் தான், ஒரு படமோ 2 படமோ தான் என்னமோ சொல்றாங்க. பட் அது மட்டும் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம அஜித்குமார் படங்களும் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இனி வர அஜித்குமார் மற்றும் விஜய் திரைப்படங்கள் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் ஆர் கோபி. நன்றி, வணக்கம்.